குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போன வீடியோவில் ப்ரூஸ்லி பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம பேசியிருந்திருப்போம். ஓகேங்களா? இப்போ ஒரு நல்ல ஒரு டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். ஓகேங்களா? ஸோ என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடவுளிடம் எப்படி பேசுவது. ஓகேங்களா? ஸோ கடவுளிடம் எப்படி பேசுறது, ஃபஸ்ட்டு கடவுள்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ அல்ஃபபெட்டிக்கில் பார்க்க போனோம் அப்படின்னா ஏல ஆரம்பித்து இஜெட் வரை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடவுள் பேர்கள் பார்த்தீங்க எவ்வளோ பேர் இருக்குது. ஒரு சில பேர் குருமார்களை பார்த்தீங்கன்னா வழிபடுறாங்க, நல்ல விஷயம். ஒரு சில பேர் ரிஷிகளை வழிபடுறாங்க, நல்ல விஷயம். ஓகேங்களா? ஸோ இதுமாரி ஏகப்பட்ட கடவுள் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்டாச்சுவாக பார்க்காம அது ஒரு எனர்ஜி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போதுமே பார்க்க வரணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக கோயிலுக்கு போகவே கூடாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்பெல்லாம் கிடையாது. கோயிலுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஒன் ஆஃப் த எனர்ஜி ஃபோர்ஸ் தான். ஆனால் அந்த கோயிலுக்குங்கிறது நம்ம எப்படி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு மார்னிங் டைத்தில் கோயிலுக்கு போகிறவங்களை பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக இவ்வளோ வேகம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏனெனில் செப்பல் கழட்டி போட்டு போடுறாங்க அப்படின்னா ஸோ சாமிக்கிட்ட போகும்போதே வேண்டிக்கிறாங்க, புது செப்பல் வாங்கியிருக்கிறேன், கழட்டி போட்டு போகிறேன், இறைவா நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 200 செப்பலுக்கு கடவுளை துணை கேட்டுக்கிட்டு இருக்கோம். சரி, ரைட்டு. உள்ளுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறோம், கூட்ட நெரிசலில் போகிறோம் கொள்கிறோம், இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாமே, இல்லை கொஞ்சம் 6 மணிக்கு மேலே வந்திருக்கலாமே, ஃப்ரீயாக இருந்திருக்கும், இவ்வளோ கூட்ட நெரிசலில் போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அதுவே பார்த்தீங்கன்னா மனம் ஒரு மாதிரி புலம்பிக் கொண்டே போயிட்டு இருக்குது. ஸோ அந்த க்யூவில் நிற்கும் போது கூட பார்த்தீங்க அப்படின்னா யாராவது முன்னாடி போயிட்டோம் அப்படின்னா நம்ம பயங்கரமாக கோவப்படுறோம் கொள்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது அதில் பார்த்தீங்கன்னா அந்த சொட்டிங்ஸோட அங்கே போகிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா உண்மையே கடவுளை தான் வேண்டுறோமா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டவுட்ஃபுல். ஓகேங்களா? ஸோ அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எம்டியாக மைண்டை எந்த ஒரு அலைவரிசையும் இல்லாமல் மனசை ரொம்ப எம்டியாக ஃபீல் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதோட எனர்ஜியை கிரகிக்க முடியும். ஆனால் அந்தளவு நம்ம கோயிலுக்கு போய் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய டவுட்டு தான். ஓகே, ஃபைன். ஸோ வேறு எப்படி கடவுள்கிட்ட பேசுறது கொள்வது, கடவுள்கிட்ட பார்த்தீங்கன்னா வேண்டவே கூடாது அப்படின்னு தான் நான் என்னோட பர்சனல் கருத்து. ஏன்னா கடவுள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிறக்கும் போதே நம்ம தாயிடம் பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலை உருவாக்குற அளவுக்கு கடவுளுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. பிறந்ததுக்கப்புறம் அவனுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லிட்டு ஏ டு இஜெட் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கு. அதைப்படி தான் நடக்கும். கர்ம வினைகள் படி பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு தரப்பு. ஓகே, ஃபைன். அப்போ எனக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரேயர் இருக்குது, ப்ரேயர் ரிக்வஸ்ட் இருக்குது, நல்ல ஒரு வேண்டுதல் இருக்குது, அதை நான் கேட்கணும். எனக்காக இல்லைன்னா மற்றவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உண்மையிலே வரவேற்கத்தக்கது, நல்ல விஷயம். ஸோ அதை எப்படி பேசலாம், எப்படி கேட்கலாம், வேண்டலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் நம்ம பரம்பொருள் யோகம் தியான பயிற்சியை எடுத்துங்களேன். ஸோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பூர்வ மத்தியில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்படி வச்சுட்டு நம்ம ப்ரேயர் மீட் கடவுள்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா கேட்குறோம், வேண்டுறோம். ஓகே, ஃபைன். இப்போ நான் பயிற்சி எதுவும் பண்ணலை, ஸோ நான் எப்படி வேண்டக்கூடாது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வேண்டலாம், கண்டிப்பாக வேண்டலாம். ஆனால் அது எப்படி வேண்டலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3:30 மணிலேருந்து 3:20 4:20 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த டயத்தில் ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலை கடமைகள்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விளக்கேற்றி வச்சு ஜஸ்ட் உட்காந்துட்டு ஒரு ஒரு 5 to 10 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மைண்ட் ரொம்பவே அமைதியாக வச்சுட்டு கண்ணை மூடினீங்க அப்படின்னா நம்மளை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அலைவரிசை, ஒரு ஒளி ஒன்று கேட்கும். அது பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தின் ஒளி. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேலக்சிங்கிற மில்கி வேஸ் அந்த இடத்துல போயிட்டு ரெக்கார்ட் பண்ண விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இசையும் நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டில் உட்காந்துருக்கிற வர அந்த ஒரு இசையும் அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம். அதுதான் அந்த பிரபஞ்சத்தின் ஒளிங்கிறாங்க, எனர்ஜிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அலைவரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒளின்னு சொல்லிட்டு ஒரு மெல்லிய சத்தம் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எழுப்ப நம்மளை சுற்றி 360 ஆங்கிள் பார்த்தீங்கன்னா அந்த இசை பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்கும். அது அப்போ தான் கேட்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படி கிடையாது, எப்போதுமே கேட்டுக்கிட்டே இருக்கும். நான் இந்த டயத்தை ஏன் பர்டிகுலராக சொல்ல வரேன் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே காமாக அமைதியாக இருக்கக்கூடிய நேரம் இந்த நேரம். ஓகேங்களா? ஸோ அந்த அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சத்தத்தை ஈஸியாக நம்மளை லிசன் பண்ணிக்க முடியும். அந்த டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரிக்வஸ்ட் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா புருவ மத்தியில் இருந்து நீங்கள் கேட்டீங்க, கண்களை மூடி புருவ மத்தியிலேருந்து கேட்டீங்க அப்படின்னா அந்த அலைவரிசைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற மெசேஜுங்கிறது சென்றடையக்கூடிய 99% பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் கடவுள்கிட்ட பேசுகிற விதத்தில் இது ஒரு விதம். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை ரெக்வஸ்ட்டாக நீங்கள் அதில் போட்டிங்க அப்படின்னா பிரபஞ்சம் அதுக்கான கால சூழ்நிலையை உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கொடுக்கும். அந்த பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஒரு தியரிட்டிக்கலாக உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அதை பிடிச்சிட்டு மெட்டீரியல்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் எதில் உங்களுக்கு எந்த ஸ்கில் அதிகமாக இருக்குதோ அதுக்கான விஷயங்கள் எல்லாமே அந்த சூழ்நிலை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெறப்படும், தரப்படும். ஓகேங்களா?
அதுக்கான ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க. அதுக்கான விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் மூலயமா யூடியூப் மூலயமா கிடைக்கும். இல்லை யார் லெஜெண்டோ அவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு மீட்டு கூட உங்களுக்கு அரேஞ்ச் ஆகும். ஸோ இந்தமாரி கிடைக்கிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக கையில் கொண்டாந்து கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வேண்டுற விஷயத்த அதுவும் நடக்கும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்ம வினைகள் எல்லாமே கர்ம வினைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பண்ணிவிட்டு புண்ணிய கணக்கு வந்து நீங்கள் அதிகமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுவுமே பாசிபிள். ஓகேங்களா? ஆனால் இப்போ உள்ள மெட்டீரியல்ஸ் லைஃப்பை நோக்கி பயணிக்கிற நம்ம மக்கள் மத்தியிலங்கிறது அது ரொம்பவே ரேர். ஓகேங்களா? ஸோ இதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் பற்றின விஷயங்கள் வந்து நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இந்தமாரி டயத்தில் இந்த ஒளிவரிசையை நல்லா லிசன் பண்ணிவிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெசேஜ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை வரும், நல்லபடியாக நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவரையும் நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ஃபேஸ்புக் நண்பர்களாக இருக்கட்டும், யூடியூப் நண்பராக இருக்கட்டும், அனைவருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நன்றி. ஓகேங்களா? தொடர்ந்து இறையோட சிந்தனையில் பயணிப்போம். குருவே சரணம்.